ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் வச்சு நம்ம மோமோஸ் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் தான் ஓகேங்களா. இது வீட் ஃப்ளோர் தான் நான் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் 2 கப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பீட்ரூட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஓகேங்களா. அதோட வாட்டர் மட்டும் தான் நான் ஆட் பண்ண போகிறேன் சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மல் நம்ம மோமோஸ் செய்கிறத விட இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் நம்மளுக்கு கொடுக்கும். சின்ன பசங்க ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து வர பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம செஞ்சு வைக்கும்போது ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா. இதை ஃபில்ட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த திப்பியாக இருக்குது இல்லையா, அதை ஆட் பண்ண தேவையில்லை சரிங்களா. சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி அதை ஒரு 1/2 ஹவருக்கு வந்து நம்ம அப்படியே பிசைஞ்சு வச்சிடலாம் சரிங்களா. ஸ்டஃபிங் அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் கேரட் பீன்ஸ் ஸ்டஃபிங் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் கூட. இப்போ நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம். மாவை தேய்ச்சி வச்சுக்கிட்டு அதை ரவுண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. நான் கிளாஸால் தான் அதை கட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மோமோஸ் நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோவில் பாருங்கள் நான் எப்படி அதை வந்து மடிக்கிறேன்னு சொல்லிட்டு சரிங்களா. 3 லேயர் வந்து நான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தான் ஸ்டஃபிங் வைக்க போகிறேன் சரிங்களா. ஸ்டஃபிங் வச்சுட்டு க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக நான் இதை வந்து ஒரு பிரதர் வந்து யூடியூப்பில் பண்ணுறது ரீல்ஸ் பார்த்தேன். அதை பார்த்து தான் நானும் இதை ட்ரை பண்ணேன் சரிங்களா. பட் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பீட்ரூட்டோட டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுது நம்மளுக்கு சாப்பிடும்போது. இப்போ பாருங்கள், இதை நான் ஒன்றா அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன் சரிங்களா. க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே மடிப்பு மட்டும்தான். மடித்தாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோஸ் வந்து மொட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்க்கு வந்து நம்மளுக்கு வந்துடுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே சாப்பிட்லாம் சரிங்களா. மைதா மாவு யூஸ் பண்ணுறத விட மோஸ்ட்லி கோதுமை மாவு யூஸ் பண்ணுறது ரொம்பவும் ஹெல்த்துக்கும் நல்லது சரிங்களா. ஏன்னா மைதா மாவு சொல்லுவாங்க, சில பேர் வந்து குடலில் போயிட்டு பிடிச்சிக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா. என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்லாம். பட் ஆனால் பசங்களுக்கு செஞ்சு தரும்போது நீங்கள் இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா, கோதுமை மாவில். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான் சரிங்களா. நான் ஆல்ரெடி ஒரு மோமோஸ் செஞ்ச மாதிரி ரெசிபி போட்டிருப்பேன். அது நான் பார்த்தீங்கன்னா மைதா மாவில் தான் செஞ்சுருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் செஞ்சுருக்கிறது கோதுமை மாவு சரிங்களா. ஆக்சுவலாக இது டைமே வந்து நம்மளுக்கு ஒரு 1 ஹவர் தான் டைம் எடுக்கும். இது மாவு வந்து நம்ம பிசைஞ்சு வச்சு ஊறணும், அது மட்டும் தான் டைம் எடுக்கும். ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. மோஸ்ட்லி கேரட் பீன்ஸ் கோஸ் ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் அத செஞ்சேன் சரிங்களா. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்க ரெசிபி எவ்வளோ டேஸ்ட்டா வந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய். லவ் யூ ஆல்.